வணக்கம் நண்பர்களே. சமீப காலமாக பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு அகோரி வலம் வந்துக்கிட்டு இருக்கார். ஒரு மிகப்பெரிய அகோரி, மொத்தமே ஒரு 100 கிராம் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியாப்பட்ட ஒரு அகோரி வலம் வந்துக்கிட்டு இருக்கார். என்னடா எங்கே பார்த்தாலும் இதே பேச்சாக இருக்குது, யூடியூப்பு சோஷியல் மீடியா எதில் போனாலும் இதே ஒரு பேச்சாக இருக்குது, யார் அது அப்படின்னு போய் பார்த்தா, நம்ம கலையரசன். இவருக்கு டாக்டர் பட்டம் தானே கொடுத்தாங்க, அகோரி பட்டம் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா அகோரி பட்டத்தை அவராக எடுத்துக்கிட்டார். இப்போ இவரை எப்படி கூப்பிட்றது? டாக்டர் கலையரசன் இல்லை, செட் ஆகலை. டாக்டர் அகோரி கலையரசன் ஏதுமோ ஒன்று குறையுது இல்லை. டாக்டர் கலையரசன் அகோரி, ஓகே. எம்பிபிஎஸ்ஸு அது மாதிரி பேருக்கு பின்னாடி போட்டுக்க வேண்டியதான். முன்னாடி டாக்டர், பின்னாடி அகோரி, ஓகேவா? டாக்டர் கலையரசன் அகோரி, ஓகே. இப்போ இவர் பார்த்திங்கன்னா நிறைய பயங்கரமாக பேசியிருக்காப்புல. ஒருத்தனை என்ன சூனியம் வைக்கணுமான்றாப்புல, இது எடுக்கணுமான்றாப்புல, அதை விட எல்லார் நேரத்துலையும் டேகு தொங்குதுங்கிறாப்புல. அதை பார்க்கும்போது தான் நமக்கு வயிற்றில் புளியாக கிடைக்கிது. இந்த நம்ம சிறுத்தை படத்தில் கார்த்திக் யாரை பார்த்தாலும் அவங்க கழுத்தில் போட்டுருக்க நகையோட டேகு தெரியும், அது மாதிரி இவருக்கும் தெரியுது அப்படின்னு சொன்னாப்புல. பாவம், அவர் டேகை அவர் கண்ணாடியில் பார்த்தாரா இல்லையான்னு தெரியல, ஆனால் எல்லாரோட டேகும் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அவரோட டேகையும் பார்த்துருந்தாருன்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தாரா இல்லையான்னு தெரியல. சரி, நம்ம நேரில் பார்த்து கேட்டு பார்ப்போம். அப்படி இந்த மாதிரி டேகு தெரியுது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காப்புல. இதில் இன்னொரு பக்கம் என்னடான்னா, ஒரு 3 அகோரிகள் தான் இந்தியாவிலே இருக்காங்க அப்படிங்கிறாப்புல. நீங்கள் பார்க்குற யாருமே அகோரிகள் கிடையாது, மொத்தமே இந்தியாவிலேயே 3 பேர் தான் இருக்காங்களா, அதில் இவர் ஒருத்தரான், பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எங்கன்னு தெரியல. இது பத்தாது அப்படின்றதுக்கு இவங்களுக்கு போட்டியாக அங்கிட்டு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவன் உண்மையான அகோரியே கிடையாது. உண்மையான அகோரிகள்னால் நாங்கள் தான். அவன் எப்படி அப்படி சொல்லலாம்? உண்மையான அகோரி இப்படி இருக்க மாட்டாங்க, அப்படி இருக்க மாட்டாங்க, நாங்கள் தான் உண்மையான அகோரிகள் அப்படின்னா அங்கிட்டு. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஏன்னா புலவர்களுக்குள் சர்ச்சை இருக்கலாம், சண்டை இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இங்கே அகோரிகள் சண்டையாக இருக்குது கொஞ்ச நாளாக. என்ன அந்த பிரகாஷ் ராஜ் சொல்லுவாங்க, டேய் என்னடா இவன் ஒரு பக்கம் இவனை பில்டப் பண்ணுறான், அவன் ஒரு பக்கம் அவனை பில்டப் பண்ணுறான்ற மாதிரி இந்த ஒரு கலையரசனை வச்சு ஊருக்குள்ளே இருக்க மொத்த அகோரிகள், அந்த சாமியார்கள், இந்த கோயில் வாசலில் குறி சொல்கிறவங்க, இப்படி பார்த்திங்கன்னா அப்படியே கூட்டமாக படையெடுத்து யூடியூப் சேனல்கள் பூரா ஒருத்த மரத்தடியில் துண்டை கட்டிட்டு உட்காந்துடக்கூடாது, உடனே அங்கே போய் ஒரு கேமரா வச்சு, சாமி இந்த மாதிரி கலையரசன் சொல்லியிருக்காரு, யாருப்பா கலையரசன், அதான் சாமி இப்படி சொல்லி அவர் குத்து மதிப்பாக ஒரு பதில். இப்படி பார்த்திங்கன்னா இதை காமெடியாக பார்க்குறதா இல்லை கவலையாக பார்க்குறதா, நம்ம மக்களும் உடனே குறி கேட்க ஓடிடுறது. ஏன்னா இப்படி இதை என்ன சொல்கிறது நம்ம சமூகத்தை அப்படின்னு தெரியல. ஸோ இப்போ கலையரசன் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, அவர் சொன்னது சரியா? இவர் உண்மையாலுமே அகோரி தானா? உண்மையான அகோரிகள்லாம் யார்? உண்மையான அகோரிகள் எப்படி இருப்பாங்க? அவங்களோட ஒரு போக்கு எப்படி இருக்கும்? அவங்க எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுவாங்க, என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் தெரிஞ்சிடும் கலையரசன் அகோரியா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவரை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். நம்ம கலையரசன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு நாட்டுப்புற கலைஞர். பல வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அந்த கண்ணில் ஊசி எடுக்கிறது, கண்ணில் பிளேடு எடுக்கிறது, இந்த பறை அடித்து ஆடுறது, 1000 பேர்த்த ஒரே இடத்துல கூட்டுறது, அப்புறம் கல்யாணம் பண்ணி 2 புள்ள பெக்கிறது, இப்படின்னு பல ரெக்கார்டுகளை பண்ணியிருக்காரு. திடீர்னு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா ஆளை காணோம். திடீர்னு பார்த்தா மண்டையில் ஒரு கொண்டை முளைச்சிருக்கு. அதோட இவர் ஒரு அகோரியாக புதுசாக முளைச்சிருக்காரு. சரி, இந்த கொண்டைக்குள்ளே இருக்கிற ரகசியம் என்னடா அப்படின்னு பார்த்தா, பெங்களூரில் ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணி அந்த கொண்டையை வச்சுட்டு வந்திருக்கிறாரு ஊரை ஏமாத்துறதுக்காக. தன்னை கேட்டால் ஒரு அகோரி அப்படிங்கிறாரு. இந்த மாந்திரிகம் இதுக்கெல்லாம் அந்த சடை தேவைப்படுது அப்படிங்கிற. ஏன் நல்லா தானேயா இருந்த கலையரசா, நீ உண்மையாலுமே கலைகளுக்கெல்லாம் அரசனாக தானே இருந்த, ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அதை பின்னாடி சொல்கிறேன் அந்த காரணத்தை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் முழுசாக அகோரியாக மாறிட்டாப்புல. மாமிசம் சாப்பிட்றாப்புல, அப்புறம் குறி சொல்கிறாப்புல, நீ இன்றைக்கி செத்துருவ அப்படிங்கிறாப்புல, நாளைக்கு சிஎம்ங்கிறாப்புல, விஜயகாந்த் முன்னாடி இறந்துருவார் அப்படின்னு நான் தான் கணிச்சேன் அப்படிங்கிறாப்புல. ஏன் கணிச்ச, நீ அதை முன்னாடியே சொல்லியிருந்தா விஜயகாந்தை காப்பாற்றிருப்போம்ல, ஒரு நல்ல மனுஷன் போயிருக்க மாட்டார்ல, போனதுக்கப்புறம் சொல்கிறியாப்பா.
சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக எல்லாத்துக்கிட்டையும் என்ன சொல்லிகிட்டு இருக்காருன்னா, என்னால் வந்து ஒருத்தனை அழிக்கணும்னு நினச்சா கூட முடியும், இப்போ நினச்சா கூட நான் உன்னை என்ன வேணாலும் பண்ணிடுவேன், இங்கேயே வந்து உன்னை வசியப்படுத்திடுவேன் அப்படின்னு வந்து பயங்கரமாக இது பண்ணுறாப்புல. நிறையா யூடியூப் சேனல்கள் வந்து பேட்டி எடுக்க போய் அவர்கிட்ட வந்து கேட்கும்போதுமே வந்து நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் அப்படிங்கிறாப்புல. ஆனால் அவங்க வந்து அதை செய்ய சொல்லி கேட்கும்போது உன் கேமராவுக்கு முன்னாடியெல்லாம் வந்து என்னால் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி ஜாக வாங்குறப்பல. இது வழக்கமாக எல்லாம் வாங்குறது தான். இது பத்தாதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு அங்கே குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நிறையா மக்கள் வந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க அப்படின்னா எப்படி ஒரு 200 எப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு அங்கே டிஸ்கவுண்ட்டு. ஆமாம், மற்றவங்களாம் போனால் 500 ஒரு ஆளுக்கு. ஆமாம், ஒருத்தர் ஒரு சில பேர்லாம் 4 பேர் போயிருக்காங்க, 2000 கேட்டிருக்காப்புல. ஸோ வசதியாக இருந்தால் 500, வசதி இல்லை அப்படின்னா வந்து 200 அப்படிங்கிற ஒரு விதத்தில் ஒரு நல்ல எண்ணத்தில் குறைந்த செலவில் நிறைந்த மனதிருப்தியோடு வந்து குறி சொல்லி இது பண்ணியிருக்காப்புல. இதுக்கிடையில் வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இவன் அகோரி இல்லைன்னா அங்கிட்டு ஒரு பிரச்சனை இங்கிட்டு ஒரு பிரச்சனை இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கல. நீ எப்படி அகோரி ஆன அப்படின்னு வந்து கேட்டால் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து காளி வந்து கனவுல வந்ததான். அந்த காளி கனவுல வந்தது மட்டும் இல்லாமல் மற்ற நேரம்லாம் கேட்டால் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து அகோரி, நான் வந்து அப்படி இப்படிங்கிறான். ஆனால் இந்த விஷயத்தை பேசும்போது மட்டும் நான் ஒரு வயசு பையன் மாதிரி தான் பேசுவேன் அப்படிங்கிறான். ஏன்னா சரி, வயசு பையன் மாதிரி பேசுனா கூட பரவாயில்ல, இவன் வயசு பையன் பேசுகிற மாதிரி தெரியல, இது வேறு மாதிரி இருக்குது அவன் பேசுகிறது. ஏன்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா, காளி வந்து அப்படியே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கனவுல வந்துச்சான். கனவுல வந்து கனவு கூட இல்லை, அது கனவா நினவானே தெரில அவன் சொன்னதே. ஏன்னா அதுவும் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிர்வாணமாக வந்துச்சான். இல்லை, காளி இவன் முன்னாடி நிர்வாணமாக வர்றதுக்கு வேலை என்ன, அதுக்கு ஒரு கதை சொல்கிறான். அந்த காளி வந்து நிர்வாணமாக வந்தப்போ இவனோட ஆணுறுப்பு வந்து விரைத்து இருந்தாலோ வேறு ஏதாவது செஞ்சுருந்தாலோ வந்து இவனுக்கு வந்து இந்த சக்தி கிடச்சிருக்காது அப்படிங்கிறான். ஏண்டா சக்தி கொடுக்கறதுக்கு செக் பண்ணுறதுக்கு அப்படி வந்து நிர்வாணமாக வந்து தான் செக் பண்ணணுமா என்ன? எல்லாத்தையும் வந்து அப்படி தான் செக் பண்ணுறாங்களா? அதை விட ஒன்று சொன்னால் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் அப்படியே ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சான். அப்படியே பார்க்கவே அப்படியே அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சான், சூப்பர் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சான். எப்படி சாமியை எப்படி ரசிச்சிருக்கான் பாருங்கள். நான் ஆணுறுப்பு எந்திரிக்கலையா, ஆனால் இவன் இந்தளவுக்கு ரசித்தானா காளி வந்து இவனுக்கு வந்து சக்தியை கொடுத்துட்டு போயிருச்சான். இவனெல்லாம் வந்து என்ன செய்கிறதுன்னு வந்து நமக்கு தெரியல. ஒரு சாமியவே இவன் என்ன ஆங்கிளில் பார்த்துருக்கான் பாருங்கள். அதை விட சரி இப்படியே வச்சுக்குவான் அவன் சொன்ன மாதிரி. அப்படி ஒரு அழகான ரூபத்தில் வந்தே வந்து இவனுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னா 2 இப்போ 3ஆவதாக ஒரு புள்ள வேறு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இவனெல்லாம் என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. சரி, அது ஒரு பக்கட்டம் இருந்து தொலையிட்டோம். அகோரி அப்படின்னா யார் அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இதை சொல்லணும்னு நினச்சேன். இந்த குறி கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குறியெல்லாம் போய் கேட்குறீங்களா? கண்டிப்பாக நீங்களாம் இதுக்கு முன்னாடியும் வந்து யார்கிட்டையாச்சும் போய் குறியெல்லாம் கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. அவன்லாம் வந்து சொல்லி அதை பின்பற்றி நீங்களாம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டிங்களா? இது வரைக்கும் எங்கேயாச்சும் நான் குறி கேட்டு போகிறேன், சாமி பார்க்க போகிறேன்னு சொல்லி போய் பார்த்து அதனால நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேன், லட்சாதிபதி ஆகிட்டேன்ற ஆள் யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்படியான ஆட்கள் யாருமே கிடையாது. அதை விட அவங்கெல்லாம் சொல்லாத ஒன்றை வந்து இப்போ இந்த புதுசாக வந்து இந்த அகோரி வந்து சொல்லிடுவாருன்னு அவன் ஒரு சின்ன பையன் அவனை போய் தேடி உட்காந்துக்கிட்டு சாமி அருள்வாக்கு சொல்லுது, இதை சொல்லுது, அதை சொல்லுதுன்னு நீங்கள் முட்டாள்தனமாக பின்னாடி போகிறனால தான் இப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கை வந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி, உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்குமே, இப்படி ஆமாம் ஒரு அன்னபூர்ணி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிகண்டன் அகோரி அப்படின்னு ஒரு அகோரி ஒருத்தர் வந்தார் திருச்சியிலேருந்து. இப்போ அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்திருக்காரு. இப்படி உங்களோட மூட நம்பிக்கையும் முட்டாள்தனமும் தான் இப்படி வருஷத்துக்கு ஒரு கிரிக்கம் உருவாகிட்டே இருக்காங்க. நான் முதல்ல நீங்கள் அதை மாற்றிக்கங்க. இங்கே அதை விட இவனுங்கெல்லாம் சொல்கிறானுங்க. இவன் சொல்கிறான் நான் வந்து அழிச்சிருவேன் வச்சிருவேன்றான். அங்கிட்டு இன்னொருத்தர் சொல்கிறான் நான் வந்து காளியை வச்சுருக்கேங்க, என்ன அழிக்க சொல்லு பார்ப்போம். ஏன்னா இதுதான் இங்கே பெரிய யுத்தம் நடக்குது 2 பேத்துக்குள்ள. இவன் ஒரு முடிச்சவிக்க அவன் ஒரு மொல்லை மாதிரி. இதில் இவங்க 2 பேத்துக்கும் யுத்தம் வேறு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இன்றைக்கி இருக்க அகோரிகள் ஒரு அகோரிகள் அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாக. இன்றைக்கி இருக்க அகோரிகள் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா
தான் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பார்த்துக்க முடியாமல் ஒழுங்காக சம்பாதிக்க துப்பு இல்லாமல் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் ஊரை விட்டு ஓடி போகிற கோழைகள். ஏன்னா இந்த இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து பயந்து ஊரை விட்டு ஓடி போய் பொண்டாட்டி பிள்ளை எப்படி போனால் எனக்கு என்ன, நான் தப்பிச்சா போதுண்டா சாமின்னு காசி ராமேஸ்வரன் போய்விட்டு ஏன்னா அங்கே போய் வந்து இப்படி ஒவ்வொருத்தரையாக பார்த்து அதுக்கப்புறம் சாம்பலுக்கு முன்னெல்லாம் வந்து மேலே எடுத்து பூசிக்கிட்டு நான் எல்லாத்தையும் திறந்துட்டேன், நானும் வந்து அகோரி தான், நான் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இனிமேல் வந்து நானும் வந்து அகோரி தான், எனக்கு அந்த ஆசாபாசமும் இல்லை. இது உண்மையான அகோரி இல்லை. ஏன்னா நீ பிரச்சனைக்காகவும் உனக்கு சம்பாதிக்க துப்பு இல்லைன்றக்காகவும் உன் பொண்டாட்டி பிள்ளைய இங்கே கஷ்டப்பட விட்டுட்டு போகிற நீ வந்து உண்மையான அகோரிகள் கிடையாது. அப்படி பார்க்க போனால் இன்றைக்கி வந்து 90%, 90 இல்லை 99% வந்து இங்கே யாருமே அகோரிகளே கிடையாது. உண்மையான அகோரிகள் அப்படிங்கிறவங்க வந்து தன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து தன்னோட மனைவி குடும்பம் எல்லாத்தையும் நல்லா சந்தோஷமாக வச்சுருந்து அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அனுபவித்து எல்லாமே போர் அடித்து போயிடும். ஒரு கட்டத்தில் குடும்ப வாழ்க்கையும் சரி எல்லாமே ரொம்ப போர் அடித்து வாழ்க்கையை வெறுத்து போய் இதுக்கு மேலே என்னடா செய்கிறது, வாழ்க்கைனா இவ்வளோ தானே அப்படின்னு வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சவங்க, வாழ்க்கைன்ற அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சவங்க இது எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துறவரம் போகிறது தான் உண்மையான அகோரிகள். அவங்களுக்கு வந்து ஆசாபாசம் கிடையாது, எந்த ஒரு இது இருக்காது. ஏன்னா அவங்க அதெல்லாம் பார்த்து 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 சலிச்சு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்தை தாண்டி வந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட பணம் எக்கச்சக்கமாக இருக்கும், அதாவது அவங்க தேவைகள் எல்லாத்தையும் அவங்களால பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக வாழ்க்கை போரடிக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், இது எப்படி அதெல்லாம் விட்டுட்டு வந்தால் வந்து இப்படி இருக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கஷ்டப்படுற ஒருத்தராகவே இருங்க. இன்றைக்கி உனக்கு 1000 ரூபா கஷ்டம் இருக்குது, 1 லட்ச ரூபா கிடச்சா என்ன பண்ணுவேன்? உனக்கு 1 லட்ச ரூபா கஷ்டம் இருக்குது, ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சா என்ன பண்ணுவேன்? 10 லட்ச ரூபா கஷ்டம் இருக்குது, 1 கோடி ரூபா கிடைக்குது, என்ன பண்ணுவேன்? உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான எல்லாமே உனக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இப்போ நீ அழகான ஒரு பொண்ணு வேணுன்ற, உனக்கு 1000 பொண்ணு கிடைக்குது. ஏன்னா உனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நீ ஒரு பணக்காரன் ஆகணும்னு வேண்டிக்கிற, இந்த உலகத்திலே முதல் பணக்காரன் நீ அப்படின்ட்டு வந்து ஆகிட்டேன்னு வச்சுக்கோமே. பணம் இருக்குன்றக்காக 10 வேளை சாப்பிட முடியுமா? இல்லை அழகான பொண்ணு 1000 பேர் இருக்காங்கன்றக்காக பொழுதன்னைக்கு அப்படியே இருக்க முடியுமா? தேவைகள் இருக்க வரைக்கும் தான் மனுஷ வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கும். நாளைக்கு உனக்கு ஒரு தேவை இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது, நீ போராடி அந்த கஷ்டத்தை வந்து தீர்க்கணும். ஏன்னா உன்னோட தேவைகளை வந்து நீ பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக ஓடணும். அப்படிங்கிற வரைக்கும் தான் வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்டே இருக்கும். என்றைக்கு உன்னோட தேவைகள் எல்லாம் தீர்ந்து போகுதோ, நீ எல்லா ஒரு விஷயத்தையும் முடிஞ்சு போதோ, அன்னைக்கு இந்த வாழ்க்கையோட உண்மை உனக்கு புரிஞ்சிடும், இந்த வாழ்க்கையை போர் அடிச்சிடும். அப்படியாப்பட்ட ஒரு விஷயம் தான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சாம்பிள் எடுத்துக்கங்களேன். இப்போ நம்ம தளபதி விஜய் இருக்கார், இப்போ அவர்கிட்ட இல்லாத பணமா திடீர்னு ஏன் அரசியலுக்கு வராரு? பணம் சம்பாதிக்கவா? இல்லை அவர்கிட்ட இல்லாத பணமா? அப்படியே அவர் பணம் சம்பாதிக்க நினைச்சா இன்னும் எவ்வளோ படம் வந்து அவரால் பண்ண முடியும். அப்படி இருந்து ஏன் வராரு? நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்படுற நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4 பேர்த்தோடு சேர்ந்து ஒரு டீ கடையில் போய் நின்று, அப்பா ஒரு டீ போடுப்பா அப்படின்னு சாப்பிட்லாம். நீ ஒரு 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்து பேசலாம், கொஞ்சம் அப்படியே ஹாயாக ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வெளியே அப்படியே காலார ரோட்டில் நடந்து போகலாம், பைக் எடுத்துகிட்டு போகலாம். இதெல்லாம் உங்களால் முடியும். இதே விஜய் அவர்களால் முடியுமா? உச்ச நட்சத்திரத்தில் இருக்க யாராலையாவது முடியுமா? யோசிச்சு பாருங்கள் அவங்க நிலைமையை. ஸோ இது மாதிரி தான் தன்னோட அத்தனை சுகத்தையும் வந்து அனுபவித்து அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்காம ஒதுங்கி போகிறது அப்படிங்கிறது தான் உண்மையான அகோரிகள். அவங்க வந்து உனக்கு இப்போ நான் வந்து சூனியம் வைக்கிறேன், சூனியம் எடுக்கிறேன், இந்த நீ இதை செஞ்சினா வாழ்க்கையில் நல்லா இருப்ப, இந்த நீ அதை செஞ்சினா வாழ்க்கையில் நல்லா இருக்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கைன்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படின்னும் போது நான் இந்த உனக்கு சாங்கியம் செஞ்சு தரேன், உனக்கு இந்த பரிகாரம் செஞ்சு தரேன், உனக்கு லைஃப் நல்லாயிரும், நீ மேலே வந்துடுவ அப்படின்னு அவங்களுக்கு பொய்யான நம்பிக்கையும் கொடுக்க மாட்டாங்க. அதே நேரம் நீ என்னையவே எதிர்த்துட்டியா பாரு, உன்னை அழிச்சு காட்டுறேன் பாரு, அவன் பெரியவனை, இந்த பேச்செல்லாம் அவங்கள்ட்ட இருக்காது. அவங்க எப்பயுமே நிதானமாக தான் இருப்பாங்க. அவங்க யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அவங்க கிடைச்சதை சாப்பிட்டுட்டு கிடைச்ச இடத்துல தூங்கிட்டு நிம்மதியாக இறைவனை பிரார்த்திச்சுட்டு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறவங்க தான் வந்து உண்மையான அகோரிகள். அப்படி இன்றைக்கி அகோரிகள் அப்படின்னு வந்து பார்த்தா ரொம்ப கம்மி. இன்றைக்கி இருக்க அகோரிகள்லாம் நான் சொன்ன மாதிரி குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் பயந்து அங்கே ஓடி போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டு அங்கே கஞ்சா போதைக்கு அடிமையாகி அதை வந்து பொழுதனைக்கு இழுத்துட்டு இந்த உலகத்தையே மறந்து, ஏன்னா எப்படி ஆசா பாசத்தெல்லாம் கடந்து இறைவனை நினச்ச உலகத்தை மறந்து இல்லை,
என்ன அந்த எடுக்கிற அந்த கஞ்சாவோட போதையில் இன்பத்தில் உலகத்தையே மறந்து திரியறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அகோரிகள். ஸோ மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த மூட நம்பிக்கையில் போய் விழுவாதீங்க. இந்த மாதிரிலாம் அவன் எவனாச்சும் வந்தான்னா தூக்கி போட்டு மிதிங்க. ஏன்னா கலையரசன் வந்து ஏன் இப்போ இந்த அளவுக்கு வந்து மாறியிருக்காரு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நினச்ச ஏதோ ஒன்றை வந்து அவர் வந்து அடையலை. அதோட விரக்தி தான் அவர் வந்து இந்த இடத்துல இன்றைக்கி வந்து நின்றுருக்காரு. அதை தான் வந்து இப்படி பேசுகிறாரு. நீங்கள் எல்லாம் நினைக்கலாம், ஏன்னா அவர் தான் யூடியூப் டிக்டாக்லலாம் வந்து பயங்கர ஃபேமஸாக இருந்தார், அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தார், இவ்வளோ நாட்டுப்புற கலைஞர்களை வந்து வச்சு எல்லாம் இது பண்ணார், அப்புறம் ஏன் அவருக்கு இந்த நிலமை அப்படின்னு நீங்களாம் வந்து யோசிக்கலாம். பட் ஆனால் அதிலெல்லாம் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. ஏன்னா அவர் ஒய்ஃப் வந்து ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த கலைஞர்களை கூப்பிட்டு வந்து தங்க வைக்கிறதுக்கு 5000 10,000 ரூமுக்கு செலவு பண்ணி அவங்கள தங்க வச்சு எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் பெத்த குழந்தைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து தர மாட்டேங்கிறாரு, ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு ஒரு கொலுசு கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரு. ஆனால் அங்கே செலவு பண்ணுறாரு, இங்கே செலவு பண்ணல அப்படின்னு. ஸோ அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லையவோ ஒரு உச்சத்தையோ தொட நினச்சிருக்காரு. பட் அவருக்கு அதில் கிடைக்கல. நமக்கு தான் தெரியுமே, நல்ல விஷயங்கள் பெருசாக இங்கே போனதில்லை. அந்த மாதிரி கலையரசன் அவர்களும் வந்து என்ன தான் பட்டம் வாங்கினாலும் என்ன தான் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே அவரால் போக முடியல. அதே தான் அங்கே வந்து யூடியூப்பு அந்த டிக்டாக் இதுலேயும் வந்து அவருக்கு வந்து அதுதான் வந்து நடந்துச்சு. அவர் நினச்ச உயரத்துக்கு போக முடியல. ஏன்னா இந்த நியூஸ், இந்த அகோரின்ற ஒரு நியூஸ் பரவுற வரைக்கும் எத்தனை பேர்த்துக்கு வந்து கலையரசனை வந்து தெரியும். ஆனால் இப்போ கலையரசன் அகோரி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல். இன்றைக்கி கலையரசனை தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கார். ஸோ இவருக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு உச்சம் அவருக்கு தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து அவர் கையில் எடுத்திருக்காரு. ரெண்டாவது யோசிச்சு பாருங்களேன், ஏன்னா காசு கொடுத்து முடியை வந்து ரெடி பண்ணி நீ அகோரினா எப்படி? தானாக விழுகிறதுக்கும் நீயா செஞ்சு வச்சுக்கிட்டு அதை வந்து அகோரி எனக்கு வந்து நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன், நான் எந்த கடவுள் வந்து இந்த மாதிரி எல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்க சொல்லுச்சு? ஒரு விஷயம் வந்து யோசிச்சு பாருங்களேன், எந்த கடவுளும் இங்கே யாரையும் அழிக்க சொல்லலை. எந்த மதமும் எந்த கடவுளும் வந்து ஒருத்தனை அழிப்பதற்காக கிடையாது. எல்லா மதமுமே அன்பை பரப்புறதுக்காக மட்டுமே தான் இருக்குது. ஆனால் இந்த சாமியார் கூட விட்டுருங்களேன், அவங்கெல்லாம் கூட அந்த அளவுக்கு ஒரு இல்லை. ஆனால் இந்த அகோரிகள் அப்படிங்கிற வந்து சிவனோட அம்சம், அழித்து விடுவேன் அப்படிங்கிற அந்த ஒரு கர்வத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. மக்கள் நீங்களாம் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், மனிதர்கள் வந்து இன்றைக்கி இருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறையா மதங்கள் இருக்குது, நிறையா மொழிகள் இருக்குது. இப்போ கிறிஸ்டியன்ஸ் எடுத்திங்கன்னா அதிகமாக இங்கிலீஷ் பேசுவாங்க, யூஎஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறாங்க. இப்போ இந்துக்கள் இந்தியாவிலே இருக்காங்க, நம்ம வந்து தமிழ் பேசுகிறோம், சமஸ்கிருதம் பேசுகிறோம், இஸ்லாமியர்கள் உருது பேசுகிறாங்க. இப்படி பல மதங்கள் பல மொழிகள் இருக்குது. ஆனால் இந்த மனிதனை உருவாக்குனது கடவுள் அப்படின்னா கடவுள் என்ன மொழியில் பேசியிருப்பார்? யோசிச்சு பாருங்கள். மனிதன் பிறந்ததுக்கப்புறம் தான் மொழிகள் பிறந்திருக்கும். மொழிகளை உருவாக்குனது மனிதன் தான். அப்படிங்கும்போது முதலில் மனிதனை உருவாக்கும் போது கடவுள் மனிதனிடம் என்ன மொழியில் பேசியிருப்பார், மனிதன் என்ன மொழியில் கடவுள்கிட்ட பேசியிருப்பான்? ஸோ யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே வந்து புரியும். இன்றைக்கி வந்து கடவுள்னால் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள். இப்படி இந்த சாமியார்களையும், ஏன்னா சில பேர்லாம் அந்த சாங்கியம் செய்கிறேன் பரிகாரம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் ஏமாறாதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் மாற்றிக்க முடியும். இன்னொருத்தன் வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த மாற்றத்தையும் எப்போயுமே வந்து கொண்டுட்டு வர முடியாது அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது மாதிரி போலியான நபர்கள், போலியான நம்பிக்கை, கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வந்து கடவுளை வந்து நம்பி ஏமாறாதீங்க. கடவுளோட அம்சம், இவன் அகோரி இவனுக்கு இந்த சக்தி இருக்குது, இவன் சாமியார் இவனுக்கு இந்த சக்தி, யாருக்கும் எந்த சக்தியும் கிடையாது. உழைக்கிற சக்தி எல்லாருக்கும் உண்டு. உழைச்சி கண்டிப்பாக நல்லா இருக்கலாம், என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக நல்லா இருப்போம். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில் வந்து நம்ம சாங்கியம் செஞ்சு பரிகாரம் செஞ்சு அப்படியெல்லாம் மேலே வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது வேறு, கடவுள் அப்படிங்கிறது வேறு. அதை முழுசாக புரிஞ்சுக்க வந்து முயற்சி பண்ணுங்கள். இது மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.